பட்டுனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காஞ்சிபுரம் தான். அப்படி உலக ஃபேமஸான காஞ்சிபுர பட்டு எதனால் உலக ஃபேமஸ் ஆச்சு, அந்த காஞ்சிபுர பட்டில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த காஞ்சிபுர பட்டை பண்ணுறாங்க, எல்லாமே இந்த இதில் பார்க்கலாம். பட்டுனோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காஞ்சிபுரம் தான். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஃபேமஸ்னாலே நம்ம பட்டுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுர பட்டில் என்ன இருக்குது, எதனால் காஞ்சிபுர பட்டு ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டில் யூஸ் பண்ணுற பட்டுப்புழு. அந்த பட்டுப்புழு பேர் வந்து மல்பெரி பட்டுப்புழு. அதை வச்சு தான் இந்த காஞ்சிபுர பட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அந்த மல்பெரி பட்டுப்புழுங்கிறது வந்து அது கொடுக்குற அந்த நூல் வந்து ரொம்பவும் வழுவழுப்பாக, ரொம்ப சாஃப்டாக, அந்த அந்த பட்டை புடவையை நம்ம கட்டும்போது ஒரு ரொம்ப மென்மையாகவும் குளிர்ச்சியும் தரக்கூடியது. அதனால தான் இந்த பட்டுப்புடவை வந்து ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததாகவும் ரொம்ப அழகானதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற பட்டு வந்து உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகானதாகவும் இருக்குது. இங்கே கிடைக்கிற இந்த காஞ்சிபுர பட்டு வந்து உலகம் ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பட்டு புடவையை வந்து சாயத்தில் முக்கி எடுத்ததுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் வந்து எந்த ஒரு பட்டு செய்கிற இடத்துலையுமே அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே வந்து பிட்லூம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிட்லூங்கிற அந்த தறியை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பட்டு வந்து எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் ரொம்ப அழகாகவும் ரொம்ப மென்மையாகவும் ஒரு பார்த்தோன்னே ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகானதாக வந்து அந்த பட்டு வந்து நமக்கு கிடைக்கிது. பெண்கள் எல்லாமே பட்டுனா காஞ்சிபுரத்துக்கு தான் போய் வாங்கணும், அந்த மாதிரி அளவு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காஞ்சிபுர பட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. நம்ம வீட்டில் ஏதாச்சும் நிகழ்ச்சிகள், திருமணம், நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி வரும்போது கூட காஞ்சிபுர பட்டு தான் எடுப்பாங்க. ஏன்னா அது இந்த சுப முகூர்த்த பட்டு, ரொம்ப கைராசியான பட்டு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு காஞ்சிபுர பட்டு இருக்குது. அதுக்கு எல்லாமே காரணம் இங்கே உள்ள அந்த பட்டுப்புழு, அப்புறம் அந்த பிட்லுங்கிற அந்த கருவி மட்டுமே கிடையாது. இந்த பட்டுகளை செய்யக்கூடிய அந்த நெசவாளர்கள், அந்த நெசவாளர்கள் தான் இந்த பட்டு காஞ்சிபுர பட்டு உலகளவாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. அந்த நெசவாளர்களோட அந்த கடின உழைப்பு, அவங்களோட அந்த பாரம்பரியம், அவங்களோட அந்த கலாச்சாரம், அது எல்லாமே கலந்து அந்த பட்டை வந்து அவங்க ஒரு குழந்தை போல் அவங்க உருவாக்குறாங்க. அவங்களோட காலங்காலமாக அந்த பட்டு செய்கிற அந்த முறை வந்து அப்படியே தொடர்ந்துட்டு வருது. டெக்னாலஜி தான் மாறியிருக்கே தவிர அவங்களோட அந்த பட்டு பாரம்பரியம் வந்து எப்போதுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே மாதிரி ரொம்ப பாரம்பரியமிக்கமாக அந்த பட்டு செய்கிற முறைகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே காஞ்சிபுரம் தான் பட்டுக்கு ஃபேமஸாக இருக்குது. அந்த நெசவாளர்கள் அந்த அவங்க பண்ணுற அந்த தறியிலேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெத்தட்லேருந்து எல்லாமே ரொம்ப பழமையானதாகவும் ரொம்ப பாரம்பரியமாகவும் இன்றைக்கி வரைக்குமே இருந்துட்டு வருது. காஞ்சிபுரத்தில் நிறைய நீங்கள் பட்டுப்புடவை கடைகள் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே மிகவும் அழகானதாகவும் மிக தரம் உயர்ந்த பட்டுக்களாகவும் இருக்குது. இப்படி இருக்க பட்டுனால தான் இங்கே கிடைக்கிற பட்டு புடவையோட விலையுமே அதற்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ காஞ்சிபுரம்னாலே நமக்கு பட்டு தான் ஞாபகம் வரும். இதனால தான் பட்டுக்கு ஃபேமஸ் காஞ்சிபுரம்னு சொல்கிறாங்க.